மிதுன ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த வார ராசி பலன் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்குதா? அசுப பலனை கொடுக்கக்கூடியதா இருக்குதா? நீங்க நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறுமா? நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வார ராசி பலனை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கடனை கட்டுக்குள் வச்சிருக்க வேண்டிய வாரங்க இது. ராசி அதிபதி புதன் ஆட்சி பலம் பெற்று 6ஆம் அதிபதி செவ்வாயுடன் சேர்க்க பெற்றிருக்கிறாரு. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏற்றமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது. புதிய தொழில் வாய்ப்புகள் முயற்சிகள்லாம் மனநிறைவை தரப்போகுது. அரசு வேலைக்கு முயற்சியில் வெற்றி உண்டாக போதுங்க. சிலருக்கு தந்தையின் அரசு வேலை கிடைக்கும். நீண்ட காலமாக விற்க முடியாத சொத்துக்கள்லாம் இப்போ விற்பனையாகும். குலதெய்வம் முன்னோர்களின் நல்லாசி உங்களுக்கு கிடைக்க போகுது. சிலருக்கு அரசின் இலவச வீடு மனையெல்லாம் கிடைக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமோட இருக்கிறது ரொம்ப நன்மையை தரும் உங்களுக்கு. தம்பதிகளின் உறவுல அந்யோன்யம் நீடிக்கும். மேலும் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால வீண் மனக்கவலை முக்கிய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறதுல தடை தாமதம் போன்ற அசௌகரியங்கள்லாம் இருக்கும். மேலும் பணவரவு இருந்தாலும் கூட வீண் செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடலாங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். சகோதரர்களால் அனுகூலம் உண்டாக போகுது. அரசாங்க காரியங்கள்லாம் அனுகூலமாக முடிய போகுது. பணியின் காரணமாக பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர வாய்ப்பு ஏற்பட போகுது. வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கணுங்க. அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுதுங்க. உங்கள் பணியில் மற்றவர்களிடம் ஒப்படைக்காம நீங்களே செய்கிறது தான் நல்லது. சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. அதிகாரிகளை அணுகும் போது பொறுமை ரொம்ப அவசியங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். கடன் வாங்கி முதலீடு செய்கிறத தவிர்க்கணும் நீங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு திருப்திகரமான வாரமாக இருக்க போகுது. வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு பணிச்சுமையின் காரணமாக சற்று சோர்வு ஏற்படக்கூடுங்க. 5ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 27ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆறாரு. தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறதால அதுவும் உச்சத்தில் அமர்ந்திருக்கிறதால பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்குங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள்லாம் உண்டாகும். வாடகை கட்டடத்தில் நடந்த தொழில் சொந்த கட்டடத்துக்கு மாறும் வாய்ப்பு இருக்கு. 3ல் உள்ள கேது வெற்றியை தரும். சுய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். தாய் வழி உறவுகள் கை கொடுக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. சில விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும். அது என்ன அப்படின்னா, சனி வக்கரம் பெற்றிருக்கிறதால சில நேரங்கள்ல எதிர்பாராத தடைகள்லாம் ஏற்பட்டு மன கவலைப்படும். அன்றாட பணிகள்ல கவனமா இருக்கணும். சிறு பிள்ளைகளால கூட பெரும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இடைத்தரகர்களை நம்பி ஏமாறக்கூடாது. பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியம். சனி வக்கரம் பெற்று இருக்கிறதால தொழில் முயற்சிகள்ல தடைகள் ஏற்பட்டு மன உளைச்சலும் வியாபார போட்டிகளால நஷ்டங்களும் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வீண் பயத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு. குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்குங்க. தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைக்கிறதன் மூலமா குடும்பத்தில் அமைதி ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்பு இருந்ததை விட முன்னேற்றம் காண போறீங்க. உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால எல்லாவற்றையும் திறம்பட செஞ்சு முடிச்சு பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த பணியிட மாற்றமெல்லாம் கிடைக்க போகுது. மேலிடத்தின் ஆதரவு அனுசரணை கிடைக்கும். பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலமா சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவாங்க. கலைத்துறையினருக்கு தொழிலில் சிக்கல்கள்லாம் உருவாகாது. விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைவாங்க. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிதமான பலன்கள் கிடைக்க போதுங்க. சில இடங்கள்ல வேலை போராட்டமா இருக்கும். சில இடங்கள்ல சவாலா இருக்கும். உத்தியோக ரீதியா சம்பள அதிகரிப்பு வரலாம். ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமா தான் நடக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருள் வரவு உண்டாகும். புதிய முயற்சிகள்ல கவனமா ஈடுபடணும் நீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி மன அமைதியை அதிகரிக்கும். பிள்ளைகளால மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். உத்தியோக ரீதியா அலுவலகத்துல சவால்களை தாண்டி வெற்றி கிடைக்க போகுது. அலுவலகத்துல உயர்வு ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல சிறந்த முன்னேற்றம் ஏற்பட போகுது. தொழில்ல வருமானம் உயரப் போகுது. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள்லாம் மறைய போகுது. பிள்ளைகளால சிறப்பும் பெருமையும் உண்டாக போகுது. பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க கடுமையா உழைக்க வேண்டியதா இருக்கும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. சிறந்த முறையில வருமானம் பெருக போகுது. புதிய முதலீடுகள்ல எச்சரிக்கையோட இறங்கணும் நீங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வரப்போகுது. சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்க போகுது. நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, வியாபார விஷயத்துல நிதானமா இருக்கணும். தவறு நடக்க வேண்டாம்.
கொஞ்சம் கவனமா இருந்து தான் செய்யணும். புதிய முதலீடுகள கவனமா செய்யணும். இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபட வேண்டியதா இருக்கும். பண விஷயத்துல மிக பக்குவமா இருக்கணும். மேலும் பெரியோர்களின் ஆசி பலத்த கொடுக்கும் உங்களுக்கு. மேலும் சக ஊழியர்கள் மற்றும் நல விரும்பிகளிடமிருந்து சரியான நேரத்துல ஆதரவு இல்லாததால மிதுன ராசிக்காரங்க இந்த வாரம் மனசோர்வை அனுபவிப்பாங்க. வார தொடக்கத்துல நீங்க தேவையற்ற விஷயங்களை சந்திக்க நேரிடலாம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டுமில்ல, வேலையிலுமே எதிர்பார்க்கப்படும் பிரச்சனைகள் என்னன்னா, வேலையில எதிரிகள் உங்களை குறைச்சி மதிப்பிடுறதுக்காக உங்க வேலையை தடுக்க முயற்சி செய்வாங்க. உங்க மேலதிகாரிகள் உங்கள் முயற்சிகளையும் கடின உழைப்பையும் கூட புறக்கணிக்கலாம். உங்கள் தொழில் மற்றும் வணிகத்துல எதிர்பார்த்த வெற்றி இல்லாததால நீங்க சற்று மனசோர்வு அடையலாம். வார இறுதியில நீங்க நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியதா இருக்கும். இருந்தாலும் கூட இந்த பயணம் இனிமையாகவும் நன்மையை பயக்கும். கடினமான காலங்கள்ல உங்க காதல் துணை மிகவும் உதவியா இருக்கும். திருமண வாழ்க்கை சில இனிப்பு மற்றும் கசப்புகளுடன் மகிழ்ச்சியா இருக்கும். மேலும் இந்த வாரம் ராசியை பார்க்கும் செவ்வாய் பலத்தால எதையும் சாதிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாக போகுது. வீட்டில இருந்து வெளியில தங்கும் சூழல் ஏற்படலாம். எடுத்த காரியத்தை செய்யும் போது எது சரி எது தவறுன்னு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் கூட திறமையால அதனை செஞ்சு முடிப்பீங்க. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்க போதுங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில செல்லும். நிதி உதவி கிடைக்கும். வாடிக்கையாளர் மத்தியில மதிப்பு கூட போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்ப கிடைக்க போகுது. சம்பள உயர்வும் வரலாம். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை எல்லாம் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்க போறீங்க. பெண்களுக்கு மிக கவனமா பேசுறது நன்மையை தருங்க. கலைத்துறையினருக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் கைக்கு வந்து சேரப்போகுது. அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்பட போதுங்க. எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும். மேலும் மிருக சிரிஷம் 3-4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் ரொம்ப தேவை. தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் கூட அதன் மூலமா உங்களுக்கு நன்மை உண்டாகும். பணவரத்து திருப்தி தரும் விதமா அமைய போகுது. தேவையான உதவிகள்லாம் கிடைக்க போகுது. மேலும் இந்த வாரம் இல்லத்துல மகிழ்ச்சி பொங்க போதுங்க. வாழ்க்கையில முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க. தொலைதூர பயணங்களின் மூலமா நன்மை ஏற்பட போகுதுங்க. சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். சுற்றத்தார் மூலமாகவும் பண உதவிகள்லாம் கிடைக்க போகுது. தொழிலில் விஸ்தீகரிப்பு நடவடிக்கைகள் மூலமா வருமான வாய்ப்புகள்லாம் பெருக போகுது. கோபத்தை குறைச்சா குடும்பத்தில் குழப்பங்களும் குறையுங்க. தந்தை வழி உறவுகளால் வீண் தொல்லைகள்லாம் ஏற்படலாம். தீயவர்கள் தொடர்பால சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபத்தை அதிகரிப்பீங்க. மேலும் சத்துருஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதால நினைத்த வேலைகள்லாம் நடக்குங்க. எடுக்கும் முயற்சியெல்லாம் வெற்றியாகும். வரவு அதிகரிக்கும். உடல்நல சீராகும். வழக்கு விவகாரமெல்லாம் சாதகமா முடியும். மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் திறமை வெளிப்பட போகுது. எல்லா கஷ்டங்களுமே நீங்க போகுது. பொருளாதார மேம்பாடு உண்டாகும். பணவரத்து சீரா இருக்கும். வேலை பளு காரணமா நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியதா இருக்கும். வயிறு தொடர்பான கோளாறுகள்லாம் ஏற்படும். மேலும் இந்த வாரம் புண்ணிய திருத்தலம் யாத்திரைகள்லாம் செல்றதால தெய்வீக அருள் கிடைத்து மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்பட போகுதுங்க. பொருளாதார உயர்வினால எப்போதுமே மனசுல மகிழ்ச்சி பொங்க போகுது. பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமா கிடைக்க போகுது. குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறுவதால குதூகலமா இருக்க போறாங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன்கள்லாம் கூட போகுதுங்க. பூமி வீடு மூலமா லாபம் ஏற்பட போகுது. சிலருக்கு வீண் விரயங்கள்லாம் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சியை தரும் விதமா அமைய போகுது. மதிப்பு கௌரவம் உயருங்க. சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள்லாம் கிடைத்து புதிய விரிவாக்க திட்டங்கள் மூலமா லாபத்தை பெருக்குவாங்க. ராகுவும் கேதுவும் உங்கள் செல்வாக்க உயர்த்துவாங்க. வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடைய போதுங்க. இழுபறியா இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரும். வருமானம் அதிகரிக்கும். மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் அக்கம் பக்கத்தினரிடம் சண்டைகள்லாம் ஏற்பட்டு சரியாகும். கௌரவம் பாதிக்கப்படியான சூழ்நிலை வரலாம். தொழில் வியாபாரத்துல பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வாடிக்கையாளர்கள்லாம் கிடைப்பாங்க. மேலும் இந்த வாரம் பொருள் வரவுக்கு எதிர்பார்ப்புக்கு மேல இருக்கும். நல்ல பண்புள்ள நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க. நட்பும் அன்பும் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. மனசுல தெய்வ பக்தி மேலிட்டு வேண்டுதல்களை நிறைவேற்றும் பாக்கியம் ஏற்பட போகுது. மனசுல நினைச்சதை நினைச்சபடியே சாதிக்கும் திறன் ஏற்படும் போகுது. அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்குங்க. தாயின் ஆரோக்கியத்துல அக்கறை தேவைங்க. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பம் வரலாம். கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்துக்குவாங்க. தொழிலில் ஏற்படும் லாபம் மூலமா பண வருவாய் அதிகரிக்க போகுது. வியாபாரிகள் எதிர்பார்ப்புப்படி வங்கி கடன்கள்லாம் சிரமம் இல்லாமல் கிடைக்க போகுது. எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படுது. மேலும் குரு பகவானால குடும்பத்துல நிம்மதி உண்டாகும். பணப்புழக்கம்
பணப்புழக்கம் அதிகரிக்கும். வேலை தேடியவருக்கு எதிர்பார்த்த தகவல்கள்லாம் வந்து சேரும். புதிய சொத்து வந்து சேரப்போகுதுங்க. பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாக போகுது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.